சில காய்கறிலாம் நம்ம எவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் அதை டேஸ்ட் கூட பார்க்காம பேரை கேட்ட உடனே எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பசங்களோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ சொல்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதில் இந்த கோவக்காவும் ஒன்றுங்க. ஆனால் நார்மலாக செய்யாமல் இந்த மாதிரி கலவை சாதம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் காலையில் டைமில் செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஒரு பெரிய வெங்காயத்தை 1-2 கட் பண்ணிக்கோங்க. அதில் 5 பல் அளவுக்கு பூண்டு, 1 டீஸ்பூன் மல்லி விதைகள், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மட்டும் மஞ்சத்தூள், ஒரு 2-3 ஸ்டாண்ட் அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஆக்சுவலாக நான் புளி போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்னாடியே புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாவையும் கிள்ளி ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/4 கிலோ கோவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் கோவக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக தான் கட் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. நீல வாக்கில் 4 கட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக விட்டுட்டு அப்பப்போ இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கோவக்காய் எண்ணெயிலே ஒரு 75% வரைக்கும் வேகணும். அந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். மசாலா ஆட் பண்ணியும் நம்ம திருப்பி வேக வைக்க போகிறோன்றதுனால தான் 75% போதுன்றேன். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை நீங்கள் குழம்பாவும் ரெடி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அதுதாங்க கோவக்காய் குழம்பு. ஆனால் நாம் இன்றைக்கி கோவக்காய் சாதம் ரெடி பண்ண போகிறதுனால நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. அப்படியே மூடி போட்டு வேக விட்டு தண்ணி எல்லாமே வத்துற அளவுக்கு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போயுமே கலவை சாதம் ரெடி பண்ணும்போது ஒயிட் ரைஸை சூடாக இருக்கும்போது உடனே அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரு பிளேட்டில் நல்லா பரப்பி வச்சுட்டு 5 to 10 மினிட்ஸ் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலவை சாதம் ரெடி பண்ணிங்கன்னா நல்லா உதிரியாக வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கோவக்காய் சாதம் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தாங்க வரும். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.